அனைவருக்கும் வணக்கம். சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமனாளர் டாக்டர் தமிழ்செல்வன். சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை சார்பாக இன்றைய தினம் பண்டிகை காலங்களில், அதாவது இனிப்பு தயாரிப்பாளர்கள் மற்றும் கார வகை தயாரிப்பாளர்களுக்கு மற்றும் விற்பனையாளர்களுக்கான ஒரு ட்ரைனிங், அதாவது பயிற்சி நம்ம இங்கே இன்றைய தினம் கொடுத்துருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக அவங்க என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இந்த இடத்துல பகிர்ந்துக்கிட்டோம். செய்ய வேண்டியவை அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு தற்காலிகமாக இப்போ ஒரு கடை, ஒரு ப்ரொடக்ஷன் ஏரியா பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சமுதாய கூடங்களையோ கல்யாண மண்டபங்களையோ பண்ணுறாங்க அப்படின்னா, உணவு பாதுகாப்பு உரிமம் மற்றும் பதிவு கட்டாயம் அவசியம் பெற்றிருக்க வேண்டும். ஸோ அதை ஆய்வின் போது நாங்கள் வரும்போது பார்க்கும்போது அந்த உரிமம் முக்கியமாக டிஸ்பிளே பண்ணியிருக்கணும். ஸோ ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அவங்க உள்ளே பணியாளர்கள் அதாவது தயாரிப்பு இடத்துல பணிபுரியவர்கள், அதாவது செஃப்பில் இருந்து ஃபுட் அண்ட் ஹேண்டில் பண்ணுறவங்க இருந்து அனைவருமே பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எடுத்துருக்கணும். ஏன் அப்படின்னா, அவங்க ஏதாவது தொற்று நோய் உள்ள பணியாளர்களாக இருந்துடக்கூடாது. ஸோ அதுக்காக அவங்களுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா கண் பார்வையிலிருந்து அனைத்து வகை அவங்களுக்கு பார்த்திங்கன்னா டெஸ்ட் அதை பண்ணி அந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அவங்க ஒரு ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர்கிட்ட எடுத்து வச்சிருக்க வேண்டும். ஆவின் போது நாங்கள் வரும்போது அதை செக் பண்ணுவோம். இதில் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு டைஃபாய்டு வேக்சின் போட்டிருக்க வேண்டும், டிவார்ம் டேப்லெட் அவங்க எடுத்திருக்க வேண்டும். ஸோ இது அனைத்துமே அந்த மெடிக்கல் ஃபிட்னஸில் சேரக்கூடிய விஷயங்கள். இன்னொன்று, அந்த பணிபுரியும் இடத்துல பார்த்திங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸோ இல்லை ரிங்கோ இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் கயிறு அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாட்டிக்கொண்டு உள்ளே வேலை செய்வாங்க. ஸோ அதை எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு உட்காந்து தான் அவங்க பண்ணணும். மெயினாக தலைக்கவசம், முகக்கவசம், கையுறை இவையெல்லாம் போட்டுக்கொண்டு ப்ளஸ் பார்த்திங்கன்னா அவங்க நெயில்கை ப்ராப்பராக கட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்குங்களா, அதாவது தற்காலிகமாக ஏதாவது ஒரு வைரல் கோல்டுனால அஃபெக்ட் ஆனவங்களாக இருந்தால் கூட அன்றைய அதுக்கு முழுவதும் சரியானதுக்கு முன்னாடி அங்கே வேலையில் பணியாற்றக்கூடாது. இது ஒரு மெயினாக நம்ம அந்த இடத்துல சொல்ல வேண்டிய விஷயமா எடுத்துக்கிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, வாங்குகின்ற மூலப்பொருட்கள் அனைத்துமே கம்ப்ளீட் பேக்கடு ப்ராடக்ட், லேபிள்டு ப்ராடக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். லேபிள்னால் என்னென்ன பார்க்கணும், என்னென்ன இவங்க பார்த்திங்கன்னா தயாரிப்பாளர்கள் வாங்கக்கூடிய வணிகர்களும் உரிமம் பெற்றிருக்க வேண்டும், அந்த தயாரிப்பாளர்களும் உரிமம் பெற்றிருக்க வேண்டும். ஸோ இந்த ப்ராடக்ட் லேபிள் கம்ப்ளீட் பேக்கடு ப்ராடக்ட், ஈவன் கீயாக இருந்தாலும் நெய்யாக இருந்தாலும் எனி மாவு பொருட்கள் எதாக இருந்தாலுமே அனைத்துமே கம்ப்ளீட் லேபிள்டு ப்ராடக்ட். ஈவன் இப்போ பார்த்திங்கன்னா நிறையா எண்ணெய் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆயிலில் பார்த்திங்கன்னா லூஸில் ஒரு டின்னில் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபில் பண்ணிவிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த இடத்த சொல்லியிருக்கோம். ஈவன் 15 லிட்டர் டின்னாக இருந்தாலுமே அது கம்ப்ளீட் லேபிளோடு இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கோம். அதை ஒரு நல்ல எப்பவும் ரெகுலராக வாங்குகிற வணிகர்கிட்ட வாங்கணும். கலப்படமற்ற தரமான பொருட்களையே ஃபைனல் ப்ராடக்டே பொதுமக்களுக்கு விநியோகிக்க வேண்டும் அப்படிங்கிறத அந்த இடத்த நம்ம சொல்லியிருக்கோம். இப்போது என்னென்னா, இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா பெஸ்ட் கண்ட்ரோல் மெத்தட்னு ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா. ஸோ அது அதுக்குனே பார்த்திங்கன்னா தனியாரில் பார்த்திங்கன்னா அங்கீகாரம் பெற்ற பெஸ்ட் கண்ட்ரோல் இவங்க பார்த்திங்கன்னா இருக்காங்க. அவங்கக்கிட்ட அதை அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்க அந்த மெத்தடு ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். இது என்னென்னா, நம்ம பணிபுரிய இடத்த இப்போ ஷார்ட் டைம் நிறைய பேர் அந்த காக்ரோச்சுக்காக சாக் பேஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க, எலிய ரோடன்ஸுக்காக பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட்டு யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது. அப்படி பண்ணணும்னா அந்த ப்ராடக்டை அந்த இது பார்த்திங்கன்னா காக்ரோச் ஆகட்டும், இப்போ ரோடன்ட்டு எலி ஆகட்டும், பெருச்சாலி ஆகட்டும், அதை சாப்பிட்டுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா உடனே இதாகாது. அது ஒரு மினிமம் ஒரு சம் டைம் ஒரு 3 to 5 hours கழிச்சு தான் அந்த இடத்துல எங்கேயாவது ஒரு பக்கம் நீங்கள் ப்ராடக்ட் ரெடி பண்ணி வச்சுருக்க ஒரு இடத்துல போய் இதாகி ஃபாலோ ஆகி அது இதாகும். ஸோ அதெல்லாம் அது எப்படின்னா, அதுவுமே நம்ம அந்த அப்படி ஆகும்போது எல்லா இடங்கள்லையும் போய் அது
ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை வந்து அந்த இடத்துல நம்ம எக்காரணம் கொண்டு யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற இடத்துல வந்து ஈவன் இந்த கண்ணாடி பேங்கிள் போட்டிருப்பாங்க, வளையல் நிறைய போட்டிருப்பாங்க. அந்த பேங்கிள் கூட வந்து பார்த்திங்கன்னா கழட்டி வச்சுட்டு நம்ம வந்து அந்த இடத்துல ஒர்க் பண்ணுங்கிற விஷயத்த சொல்லியிருக்கோம். அப்புறம் பூவாகட்டும், இந்த தோடாகட்டும், மூக்குத்தி ஆகட்டும், எதாக இருந்தாலுமே ப்ரிப்பேர் பண்ணுற இடத்துல அந்த நம்ம வந்து ரா மெட்டீரியலையும் விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ப்ரிப்பேர் பண்ணுற இடத்துலையும் விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பேக்கிங் பண்ணுற இடத்துலையும் அது விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக கழட்டிட்டு அதுக்கு தான் தலைக்கவசம், முகக்கவசம் ப்ளஸ் கையுறை இதெல்லாம் வந்து போட்டு நம்ம வேலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த இடத்த வலியுறுத்தி சொல்லியிருக்கோம். வந்து அதாவது உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி அவங்க வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 31 பிரகாரம் வந்து அவங்க வந்து உணவு பாதுகாப்பு உரிமம் கண்டிஷன்ஸ் ஆஃப் லைசன்ஸில் இது அனைத்துமே வந்து வந்துடும். வந்து ஸோ அதில் வந்து அவங்க வந்து இது கட்டாயம் வந்து லைசன்ஸை வந்து எடுத்திருக்க வேண்டும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அது இல்லாமல் மீறி பண்ணுகிறவர்களுக்கு செக்ஷன் 63 பிரகாரம் ரூபாய் 10 லட்சம் வரைக்கும் அபராதம் விதிக்கிறதுக்கு ஏதுவாக அமையும் அப்படிங்கிற விஷயத்த இந்த இடத்துல நாங்கள் அங்கே வந்து வலியுறுத்தி அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். வந்து நாங்கள் இப்போ இந்த பண்டிகை காலத்தை ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே அனைத்து உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் அனைவருமே வந்து இந்த ஏரியாவில் சென்னை மாவட்டத்தில் வந்து ஸ்பெஷல் ட்ரைவ் வந்து பிளான் பண்ணியிருக்கு, இப்போவும் நடத்திட்டு இருக்கோம். வந்து ஸோ இடத்துல திடீர்னு சர்ப்ரைஸ் விசிட் வந்து பண்ணுவோம். அந்த இடங்களில் வந்து ஏதாவது குறை இருப்பின் கட்டாயம் வந்து அதில் வந்து துறை சார்ந்த நடவடிக்கை டெஃபினட்டாக வந்து எடுப்போங்கிறதையும் இந்த இடத்துல இந்த மீட்டிங் வாயிலாக அவங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கோம். வந்துடுங்க இது சம்பந்தமாக பொதுமக்களாகிய கன்சியூமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது சம்பந்தமாக புகார் தெரிவிக்க நமது காமன் வாட்ஸ்அப் நம்பர் ஆகிய 9440423222 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு புகாரை வந்து இது தெரிவிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து தமிழ்நாடு ஃபுட் சேஃப்டி கன்சியூமர் ஆப், டிஎன் ஃபுட் சேஃப்டி கன்சியூமர் ஆப் அப்படிங்கிற அந்த செயலியை வந்து டவுன்லோடு செய்து அதுலேயும் அந்த புகாரை வந்து பதிவு செய்யலாம். இந்த பதிவு செய்த புகாரின் மீது நாங்கள் வந்து அதிகபட்சம் 72 மணி நேரத்திற்குள் உரிய நடவடிக்கை எடுத்து அதற்கான பதிலை உரிய புகைப்படத்துடன் உரிய நடவடிக்கையான பதிலையும் அவங்களுக்கு திரும்ப வந்து அந்த யார் கம்ப்ளைனண்டோ அவங்களுக்கு வந்து அனுப்பப்படும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் தமிழ்செல்வன், மாவட்ட நியமன அலுவலர், உணவு பாதுகாப்புத்துறை, சென்னை மாவட்டம்.